We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. மேலும் ஒரு அண்மை செய்தி. கம்யூனிஸ்டுகளின் பட்டியலை சேகரிக்க வட்டாட்சியர் சுற்றறிக்கை அனுப்பியிருந்த நிலையில் குஜலியம்பாறை வட்டாட்சியராக இருந்தவர் ஐயாசாமியின் அத்துமீறலின் பின்னணி தற்போது என்னவென்று வெளியாகியிருக்கிறது. கம்யூனிஸ்டுகளின் பெயர் மற்றும் முகவரியை சேகரிக்க வட்டாட்சியர் ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் விவரங்களோடு நிகழார் நம்முடைய செய்தியாளர் ராஜேந்திரன். வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். ராஜேந்திரன், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டாட்சியராக ஐயாசாமி என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இவர் வெளியிட்டதாக சுற்றறிக்கை ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது. அதில் குஜிலியம்பாறை வட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இல்லையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அந்த சுற்றறிக்கையில் குறிப்பாக அனைத்து கிராம உதவியாளர்களும் வருவாய் ஆய்வாளர்களுக்கு உதவி செய்ய அறிக்கை அளிக்க தவறும் உதவியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த சுற்றறிக்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பழனி கோட்டாட்சியரின் தகவலுக்காகவும் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தை வைத்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் போர்க்கொடி தூக்கினர். குறிப்பாக திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் கைரேகை சட்டம் அமலில் இருந்த காலத்தில் கூட தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இருந்தபோது கூட இது போன்ற சுற்றறிக்கைகளை வட்டாட்சியர்கள் பிறப்பித்ததில்லை. ஒரு தேசிய கட்சியின் அரசியல் கட்சி விவரங்களை சேகரிக்க பகிரங்க சுற்றறிக்கை அனுப்பும் அளவுக்கு குஜிலியம்பாறை வட்டாட்சியருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறதா எனவும் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்ட அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். எதற்காக இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது என விசாரித்த போதுதான் சில தகவல் கிடைத்தது. அதாவது ஐயாசாமி அந்த பகுதியில் தான் ஒரு பெரிய அதிகாரி என்ற ஒரு நலனோடு வளம் வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். அது மட்டுமல்லாமல் வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே அவரை பொதுமக்கள் பார்க்க வர வேண்டும், அதுவும் 12 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே அவரை பார்க்க வர வேண்டும் எனவும் அவரை பார்க்க வருபவர்கள் செல்போன் கொண்டு வரக்கூடாது, செல்போன்களை வெளியே வைத்து விட்டு தான் வர வேண்டும் என ஒரு நோட்டீஸை அந்த வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் ஒட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் மக்கள் பிரச்சனை ஒன்றுக்காக அவரை சந்திக்க சென்ற போது, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் தானே, உங்களுக்கு மரியாதை தெரியாதா, நான் தான் வெளியே எழுதி வைத்திருக்கிறேன் என உரிமையில் பேசி மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து மக்கள் பிரச்சனைக்காக சந்திக்க வரும் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் கட்சியினரை அவர் உரிமையில் பேசுவதை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என கம்யூனிஸ்ட் கட்சியினர் அறிவித்ததோடு இது தொடர்பாக துண்டு பிரசுரங்களையும் வெளியிட்டிருந்தனர். இதையடுத்து தான் ஆத்திரமடைந்த அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் விவரங்களை சேகரிக்க வேண்டும் என தன்னிச்சையாக ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார். இது தமிழக அளவில் பெரும் பிரச்சனையாக வெடித்தது. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர், பாஜக தலைவர் நஹினா நாயுடு பலரும் இது தொடர்பாக கண்டனங்களை வெளியிட்டிருந்த நிலையில் இந்த விவகாரம் பெரிதானதை அடுத்து அந்த சுற்றறிக்கை உடனடியாக வாபஸ் பெறுவதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் ஐயாசாமியை பணியிட மாற்றம் செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த விவகாரம் இத்தோடு அடங்கிவிடவில்லை. விஜய் அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் கடந்திருக்கும் நிலையில் அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்பட தொடங்கிவிட்டார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக வரலாற்றில் இது போன்ற ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் விவரங்களை சேகரித்ததாக வரலாறு கிடையாது. தடை செய்யப்பட்ட இயக்கங்கள், தீவிரவாத இயக்கங்களில் மட்டுமே யார் யார் பணியாற்றியாகிறார்கள் என்பதை காவல்துறை மட்டுமே உளவுத்துறை மூலமாக அறிக்கையாக சேகரிக்கும். ஆனால் மக்கள் பணி செய்யும் வருவாய்த்துறை ஊழியர்களையும் உதவியாளர்களையும் இந்த பணியில் ஈடுபட்டப்பட்ட எப்படி என்பது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும், வட்டாட்சியர் மீது கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.